இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கும்போது இந்த வயரை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும். நீங்களே சொல்லுங்கள், இருக்குமா இருக்காதா? இந்த மாதிரி கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய சுகர் மாத்திரை ஏதாவது வேலை செய்யுமா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை வேலை செய்யுமா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை வேலை செய்யுமா? இல்லை சொல்லுங்கள், இன்சுலின் ஊசி ஏதாவது வேலை செய்யுமா? நம்ம சாப்பிட்ற மாத்திரை இன்சுலின் வேஸ்ட்டு, டோட்டலி வேஸ்ட். அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய முதல்ல இந்த வெயிட்டு தான் குறைக்கணும். இந்த தம்பிக்கு பாருங்க, இந்த பெரியவங்களுக்கு பாருங்களேன், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. வெயிட்டை குறைக்கணும்னா ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான், திரும்ப சொல்கிறேன், பேலன்ஸ் டயட் எடுத்தால் மட்டும்தான் வெயிட் குறைக்க முடியும். வேறு என்ன பண்ணாலும் வெயிட் குறைக்க முடியாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வெயிட் குறைக்காமல் விட்டீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி எப்போ வேணாலும் இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறத நீங்களே பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? அதனால அவ்வளோ ஆபத்து இந்த உடல் பருமன். வெயிட்டை குறைக்கணும்னால ஒரு வழி தான் இருக்குது, ரெண்டு வழியெல்லாம் கிடையாது. திரும்ப சொல்ற ஒரே ஒரு வழி தான் வெயிட்டை குறைக்கணும்னா. சைடு எஃபெக்ட் இல்லாமல் வெயிட்டை குறைக்கணும்னு ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் என்னது? பேலன்ஸ்டு டயட். வீடியோ சேவ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி கொடுங்க, சரியா?